ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஜிஐ டேக், புவிசார் குறியீடு. 2023 கொடுக்கப்பட்ட புவிசார் குறியீடு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஐ, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். GI refers to geographical indications which is assigned to a certain product that has a specific geographical origin and possess qualities, a reputation or characteristics that are essentially attributable to that place of origin is assigned as a GI tag of that location. தமிழில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஜிஐ என்பது புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் தோற்றம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புக்கு ஒதுக்கப்படும் புவியியல் குறிப்பை குறிக்கிறது மற்றும் குணங்கள், நற்பெயர் அல்லது அந்த இடத்திற்கு அடிப்படையில் காரணமாக கூறப்படும் பண்புகள் அந்த இடத்தின் ஜிஐ குறிச்சொல் ஒதுக்கப்படுகிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஐ குறியீடு அப்படின்றது எந்த ப்ராடக்ட்டுக்குன்னா ஒரு சர்டைன் ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் அந்த புவியியல் அங்கே மட்டும்தான் அது ஆரிஜின் ஆகிருக்கும். அதோட குவாலிட்டிஸ் அங்கே ஃபேமஸாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு ரெப்புடேஷனோடு இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல தயாரிக்கிறத விட அந்த இடத்துல அந்த திங்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஃபேமஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திண்டுக்கல்னா பூட்டு, எல்லா இடத்துலையும் பூட்டு கிடைக்கும். பட் திண்டுக்கல்னா பூட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல அந்த திங்ஸ் ஃபேமஸாக அங்கே மட்டும்தான் அது கரெக்டான பண்போடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் திருப்பதினா லட்டு, அப்புறம் காஞ்சிபுரம்னா பட்டு. ஸோ அந்த மாதிரி அஸ்ஸாம்குள்ள டார்ஜிலிங் டீ, இந்த மாதிரி சில திங்ஸ்க்கெலாம் அந்த இடத்துக்கு மட்டும் தான் அந்த ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஜிஐ டேக் அப்படின்றத கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஜிஐ டேக் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு எப்போலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா 2003 செப்டம்பர் 15 தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் டார்ஜிலிங் டீக்கு தான் முதலாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்காங்க. 2004 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, இட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது இது யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO பை ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. WTO வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அவங்க கூட தான் இதை டைரக்ட் பண்ணுறாங்க. அது ஜிஐ அப்படின்றது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இவங்க கீழே தான் வருது. இவங்க தான் அசைன் பண்ணுறாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்னா ஈவன் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஜிஐ டேக் கொடுக்குறாங்க. ஜிஐ டேக்ன்றது நேச்சுரலாக ஆகிற ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. மேன்மேடாக க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் ஜிஐ டேக்ன்றது கொடுக்குறாங்க. GI tagged products are not used by anyone or any other region illegally given it a specific right of isolation. இப்போ அது மற்றவங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லீகலாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அதை தான் இதில் சொல்கிறாங்க. புவியியல் குறியீடுகள் குறிச்சொற்கள் அறிவுசார் சொத்துரிமைகளின் ஒரு முக்கிய அங்கமாகும். அவை ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புக்கு அதன் புவியியல் அம்சங்களின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்றன. ஜிஐ குறியிடப்பட்ட தயாரிப்புகள் யாராலும் அல்லது வேறு எந்த பகுதியாலும் சட்டவிரோதமாக பயன்படுத்துவதில்லை. அது தனிமைப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட உரிமையை அளிக்கிறது. நெக்ஸ்ட், ஜிஐ டேக்ன்றது எந்தெந்த இதுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The tags are assigned to ஃபுட்டுக்கு ஃபுட் ஸ்டஃப், ஹேண்ட்கிராஃப்ட், வைன் அண்ட் ஸ்பிரிட் ட்ரிங்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். என்னென்னது? உணவுப் பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள், மது மற்றும் மதுபானங்கள் ட்ரிங்க்ஸு, தொழில்துறை பொருட்கள் இண்டஸ்ட்ரியல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் ஆகியவற்றிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இது இந்தந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஜிஐ டேக் அப்படின்றத வழங்குறாங்க. ஜிஐ டேக்ன்றது
இது ஆக்ட் கீழே வருதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 கீழே தான் இந்த ஜிஐ டேக்ன்றது இந்த ஆக்ட் கீழே தான் வருது. இது யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றத ரெஜிஸ்டர் ஆக்க முடியும். நெக்ஸ்ட், எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் 2023 ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காஷ்மீர் சாஃப்ரான். காஷ்மீர் சாஃப்ரானுன்றது எந்த ஸ்டேட்டுக்குன்னா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட்டு? இண்டஸ்ட்ரியா, அக்ரிகல்ச்சரலா, இல்லை ஹேண்டிகிராஃப்டா, இல்லை ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அதாவது ஸ்பிரிட் ட்ரிங்க்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா இது எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மணிப்பூரி பிளாக் ரைஸ். மணிப்பூரி பிளாக் ரைஸ்ன்றது ஒரு ஃபுட்டு. அப்போ ஃபுட்டு எந்த ஸ்டேட்டுக்கு? மணிப்பூர். அப்போ 2 பார்த்தோம். காஷ்மீர் சாஃப்ரான் யாருக்கு, எந்த ஸ்டேட்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது ஒரு அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் வருது. மணிப்பூரி பிளாக் ரைஸ் அப்படிங்கிறது ஃபுட் ஸ்டஃப், அது ஒரு ஃபுட் கேட்டகரியில் வருது. எந்த ஸ்டேட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா மணிப்பூர் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஜிஐ டேக். நெக்ஸ்ட்டு, காந்தமல் ஹலாதி அப்படின்றது ஒரு அக்ரிகல்ச்சரல் கேட்டகரியில் வருது, ஒடிஷாக்கு தராங்க. ரசகோலா அப்படின்றது ஒடிஷாக்கு தராங்க, அது ஒரு ஃபுட் ஸ்டஃப். நெக்ஸ்ட்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு அப்படின்றது ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் மூலமாக பெறக்கூடியது. ஸோ அது அந்த ஸ்டேட்டுனா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஜிஐ டேகு. நெக்ஸ்ட்டு, பாண்டம் அப்படின்ற ஒரு ஹேண்டிகிராஃப்ட்டு, கையால் வினையப்பட்ட பொருள், அது எந்த ஸ்டேட்டுக்குனா மிசோரம் அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, கோடெக்ரு அப்படின்றது ஒரு ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். ஹிம்மராம் ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். மொத்தம் இது வரைக்கும் மிசோரமே 3 பார்த்துருக்கோம். பாண்டம் ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். நெக்ஸ்ட்டு, என்ஜிஓ டெக்கர் அப்படின்ற ஹேண்டிகிராஃப்ட், கைவினை பொருட்கள், மிசோரம். மராம் அப்படின்றது ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். பழனி பஞ்சாமிர்தம்ன்றது ஒரு ஃபுட் ஸ்டஃப், அது தமிழ்நாடு. துவாலாலோ புவான் ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். அகைன் சொல்கிறேன், தவால்ஹோ புவான் ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். மீசோ புவான்சே ஹேண்டிகிராஃப்ட், மிசோரம். குல்பர்கா துர் தால், தாலுன்றதுனால விவசாயம், அக்ரிகல்ச்சர், கர்நாடகா. திருர் பீட்டல் லீஃப், திருர் வெற்றிலை சம்மந்தம், அப்போது அக்ரிகல்ச்சர், கேரளா. நெக்ஸ்ட்டு, கோலா சில்லி, இது எந்த கேட்டகரியில் வருதுன்னா அக்ரிகல்ச்சரல் கேட்டகரியில் வருது. எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா கோவா. நெக்ஸ்ட்டு, இடு மிஷ்மி டெக்ஸ்டைல்ஸ், இது எந்த கேட்டகரியில் வருதுன்னா ஹேண்டிகிராஃப்ட், கைவினை கேட்டகரியில் வருது, கைவினை பொருட்கள் கேட்டகரியில். இது எந்த ஸ்டேட்னா அருணாச்சல பிரதேஷ். திண்டுக்கல் லாக், இது ஒரு மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட், இது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு. கண்டாங்கி சாரி, இதுவும் ஒரு ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு கேட்டகரியில் வருது, தமிழ்நாடுக்கு கொடுக்குறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இது ஒரு ஃபுட் ஸ்டஃப், இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி நம்ம ரசகுல்லா பார்த்தோம், யாருக்கு அது கொடுக்குறாங்கன்னா ஒடிஷாவுக்கு கொடுக்குறாங்க. ரசகுல்லானா ஒடிஷா, பால்கோவானா தமிழ்நாடு. காஜி நேமு அப்படின்றது ஒரு அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் வருது, எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அசாமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஒரு 19 கிட்ட ஒரு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க 2023. ரீசெண்டாக கை சட்னி அப்படின்ற ரெட் ஹேண்ட் சட்னி ஒடிஷாக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.